Hello children, welcome back to this online session. This is grade 5 English and let's begin the class with a short prayer. Open your eyes. In today's class, let's revise pronoun. Okay, continuation of pronoun. நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா pronouns, அதாவது லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்த அந்த ப்ரொனவுன்ஸே திரும்ப நம்ம ரீகால் பண்ணிவிட்டு மேற்கொண்டு இன்னும் வேறு ரெண்டு வகையான ப்ரொனவுன்ஸும் நம்ம படிக்கலாம் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் ப்ரொனவுன் பார்த்தோம். அது என்னென்ன? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். இதுதான் வந்து 7 சப்ஜெக்ட்ஸ் இல்லையா. இதுக்கு நம்ம நேம் கொடுத்துட்டோம், ப்ராப்பராக நேம் கொடுத்துட்டு அது வந்து ப்ராப்பர் நவுன் ஆகிடும். நேம் கொடுக்காம அதான் ஃபர்ஸ்ட் டைம் நேம் கொடுப்போம், செகண்ட் டைமில் நேம் கொடுக்க மாட்டோம், ஏன்னா அலுப்பாக இருக்கும். திரும்ப திரும்ப அதே பேரை சொல்லக்கா நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அது, அவன், அவள், அது, இது இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் டைம் ராகேஷ் அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் டைம் என்ன சொல்கிறோம், அவன் என்னோடய ஃப்ரெண்டு இல்லை, ராகேஷ் இஸ் அ குட் பாய், ஹீ இஸ் மை ஃப்ரெண்டு. அப்போ அந்த அவன் அப்படின்றது அங்கே ப்ரோனவுன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன், இது வந்து சப்ஜெக்ட் பிளேஸில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் பார்த்தோம் இல்லையா. அது வந்து மீ, அஸ், யூ, தெம், ஹிம், ஹர், இட் இல்லையா. எனக்கு இல்லையா, எனக்கு அப்படின்றது மீ. அதே மாதிரி அஸ் அப்படின்றது எங்களுடைய இல்லை, எங்களுக்கு. தென் யூ அப்படின்றது உனக்கு, தென் அல்லது உன்னிடம், இந்த மாதிரி தெம் ஓகே, அவங்கள, அவங்களுடைய, இந்த மாதிரி அவங்கள அப்படின்றது. ஐ லைக் தேம் அப்படின்னா எனக்கு அவங்கள பிடிக்கும். அப்போ வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆகுது. அது வந்து சப்ஜெக்ட் பிளேஸில் இல்லாமல் அந்த ஒர்க்கை ரிசீவ் பண்ணுற பிளேஸில் அது இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹிம். ஓகே, அப்போ ஹிம் அப்படிங்கும்போது ஐ ஸ்போக் டு ஹிம், அவன்கிட்ட, நான் அவன்கிட்ட பேசினேன் அந்த மாதிரி. ஹர் அப்படின்னா அவகிட்ட. தென் இட் அப்படின்னா அதுக்கிட்ட அல்லது அந்த மாதிரி அதுக்கிட்ட. ஐ லவ்ட் இட், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மாதிரி, அதை எனக்கு ரொம்ப பிடிச்சி, அந்த மாதிரி அர்த்தத்தில் அது வரும். இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஐ கட் த வெஜிடபிள்ஸ், இதில் இந்த ஐ வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன். அதே மாதிரி வி ஆர் குக்கிங், இதுவும் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். யூ மஸ்ட் நாட் டச் அதர்ஸ், இதில் யூ வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுனாக இருக்குது. தே வென்ட் டு ப்ளே, இதில் தே வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஹீ இஸ் மிஸ்டர் ஸ்மித், இதில் ஹீ சப்ஜெக்ட் ப்ரோனவுன். அதாவது அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இல்லை அவங்கள பற்றி ஏதாவது ஒன்று சொல்கிறது, அவங்கள பற்றி ஒரு விஷயம் சொல்கிறது, அவங்கள காட்டி பேசுகிறது, இதெல்லாம் வந்து நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுன் சொல்கிறோம் இல்லையா. ஷீ இஸ் பிஸி நவ், இது அவங்கள பற்றி நம்ம சொல்கிறோம், அவளை அல்லது அவங்கள இல்லை. இட் இஸ் ஆங்க்ரி, அது எப்படி இருக்குது, கோபமாக இருக்குது. இப்போ அதை பற்றி நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறீங்க, இதுதான் வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன். நெக்ஸ்ட் ஒன் ஐ ஹேட் இட் இல்லையா. இதில் வந்து இந்த இட்டுன்றது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஆகுது. ஓகே, ஐ வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ்ன்ற பார்க்குறோம். இது பொசசிவ் அப்படின்னா அவங்க ரொம்ப பொசசிவ் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை பற்றி பேசும்போது ஒருத்தரோட குணாதிசயம், அதாவது இயல்பை பற்றி நம்ம பேசும்போது சொல்லுவாங்க அவங்க ரொம்ப பொசசிவானவங்க அப்படின்னா. சிலர் வந்து அவங்க அவ்வளோ பொசசிவ் இல்லை, கொஞ்சம் நல்லா சோஷியலாக இருப்பாங்க, ஜெனிரஸாக இருப்பாங்க, ப்ராட் மைண்டட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நல்ல ஜெனரோசிட்டி இருக்குது, இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த பொசசிவ் நேச்சர் அப்படின்றவங்க எப்படின்னா எல்லாமே தனக்கு தான் வேணும், தனக்கு தான், தன்னுடையது, தன்னோடது தான், எந்த விஷயமா இருந்தாலும் தான் சம்மந்தப்பட்டது, செல்ஃப் சென்டர்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பொசசிவ் அப்படின்னா தன்னுடைய, அவங்களுடைய, இதுதான் வந்து இதோட அர்த்தம். பொசஷன் அப்படின்னா ஒன்றோட ஒன்று வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கும், தன்கிட்ட வச்சுருக்கிறது தான் பொசஸ், பிடிச்சு வச்சுக்கிறது, பிடிச்சிருக்கிறது. பிடிச்சிருக்குன்னா லைக் கிடையாது, எதையோ ஒன்று ஆக்குப்பை பண்ணுறது இந்த பொசஸ் சரியா. அந்த பொசசிவ் அது வந்து பொசசிவ்ன்ற அட்ஜெக்டிவ் எடுத்து பொசசிவ் ப்ரோனவுன். ஓகே, இப்போது இந்த பொசசிவ் ப்ரோனவுனுக்கு அர்த்தமே கிடையாது. இது வந்து அர்த்தம் இல்லாமல் இருக்கிற ஒரு வார்த்தை தான், ஒரு ஃப்ரேஸ் தான், அர்த்தம் இல்லாமல் ஆனால் அடையாளப்படுத்துகிற ஒரு வார்த்தை. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு சொன்னாலும் சரி இல்லை ப்ரோனவுனாலும் ரெண்டுமே ஈக்குவல், ரெண்டுமே சேம் தான். பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு நீங்கள் சொல்லலாம், பொசசிவ் ப்ரோனவுன்னு சொல்லலாம். ஓகே, ப்ரோனவுன் வேணால் சைடில் ஒரு ஸ்லாஷ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. பொசசிவ் ப்ரோனவுன் அண்ட் பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஆர் சேம்.
இப்போ இது என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த மை இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் வேர்டு மை, ஆர், யுவர், தேர், ஹிஸ், ஹர், இட்ஸ், இதுதான் வந்து அந்த 7 அந்த 7 ப்ரோனவுன்ஸ். ஓகே, பொசசிவ் ப்ரோனவுன். இப்போது இந்த மைன்றது வந்து எம்ஒய் மை இருக்குல்ல, இது வந்து அடையாளத்துக்கு தான் இந்த வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த மை பக்கத்தில் என்ன வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நவுன் வரணும். ஓகேயா, இந்த மை பக்கத்தில் ஒரு நவுன் வரணும், ஒரு பேர் சொல் வரணும், ஒரு பேர் வரணும் அது பக்கத்தில். அப்போ யூ கேன் சே மை ஸ்டேட், அல்லது மை கண்ட்ரி, மை மதர், மை ஃப்ரெண்ட், மை புக், மை ஸ்கூல். ஓகே, மை ஐடியா, மை தாட். இது மாதிரி நீங்கள் இந்த மை பக்கத்தில் எந்த வேர்டு, எந்த நவுன் போடுறீங்களோ அப்போ அந்த நவுன் வந்து அது அங்கே அடையாளம் படுத்துது. யாரோட அம்மா? என்னோட அம்மா. அப்போ மை மதர். ஓகே, நீங்கள் வந்து சிம்பிளாக, அதாவது நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பிளான்ட்டாக, அதாவது ஜஸ்ட் ரஃப்பாக மதர்னு சொன்னா யாருக்குமே புரியாது இல்லையா? என்ன உங்கள் பாட்டு மதர்னு சொல்கிறாங்க, யாரோட அம்மாவை பற்றி பேசுகிறாங்க, புரியாது. அதே நீங்கள் வந்து மை மதர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அடையாளப்படுத்துகிறோம். யாரோட அம்மா? என்னோட அம்மா. அப்போ மை மதர், ஹிஸ் மதர், அவனோட அம்மா. ஓகே, ஹர் மதர், அவளோட அம்மா, இட்ஸ் மதர், அதோட தாய். இந்த மாதிரி நம்ம வந்து அந்த அடையாளப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பொசசிவ் ப்ரோனவுன். அப்போ அந்த அடையாளப்படுத்துறதுனா என்னென்னா அதோடைய உரிமை, அதோட இது உடைய பொசிஷன். ஓகே, மை பேக், அப்போ என்னோட பேக். மை பென், என்னோட பேனா. ஓகே, அவர் கண்ட்ரி, என்னோட கண்ட்ரி, என்னுடைய நாடு. ஓகே, அப்போ அந்த அவர்ன்றது தனியாக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அர்த்தம் கிடையாது இல்லையா? நம்மோட நாடு, அவர் கண்ட்ரின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு வேர்டாக நிற்கிது. அந்த வேர்டில் அர்த்தம் இருக்கு இல்லையா? அவர் கண்ட்ரி. எஸ் ஆர் நோ? அவர் கண்ட்ரின்னு சொல்லும்போது உங்களுக்கு அர்த்தம் வருது, அது ஒரு வார்த்தை. பட் அவர் மட்டும் சொல்லும்போது நீங்கள் அது ஒரு வார்த்தைன்னு சொல்ல முடியுமா? அவர் அப்படின்னு சொல்லும்போது அதோட அர்த்தம் என்ன? நம்மோட. அப்போ நம்மோட மட்டும் நான் சொன்னேன்னா அதுக்கு உங்களுக்கு அர்த்தம் இருக்குமா? இல்லை. அப்படி நீங்கள் வந்து என்ன செய்வீங்க? பிளிங்க் ஆகி நிற்பீங்க. நம்மோட என்ன அப்படின்னு கேட்பீங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்கிறீங்க? நம்மோட என்ன. அப்போ இந்த நம்மோட அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த நவுன் வந்து நீங்கள் சேர்க்கணும். அவர் கிளாஸ் ரூம், இப்போ எங்களோட கிளாஸ் ரூம் இல்லையா, அல்லது நம்முடைய கிளாஸ் ரூம், இதுதான் இதோட அர்த்தம். இது மாதிரி அந்த நவுனை அடையாளப்படுத்துறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது இந்த பொசசிவ் ப்ரோனவுன், otherwise possessive adjective. Okay, so my country, our classroom, your mother, their dog, okay, his puppy, okay, her idea, its friend, okay, its companion. இந்த மாதிரி அதோட துணை. இதுதான் வந்து possessive adjective. I hope you are clear with the topic now. Next we can move to ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ஓகே, ரிஃப்ளெக்சிவ் அட்ஜெக்டிவ் நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் தான் இது. இப்போ இது என்னன்னு சொன்னேன்னா தானே, அதாவது தன்னோட தானே அப்படின்ற இதோட அர்த்தம் வந்து தானே, அதாவது ஐ லவ் மை செல்ஃப், எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படி ஒரு அர்த்தத்தில் நீங்கள் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இப்போது ஏதோ ஒன்று ரொம்ப நல்லா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சப்ஜெக்ட் புரியவே இல்லை, அல்லது ஃபஸ்ட் ரொம்ப டல்லாக இருந்தீங்க, அதுக்கப்புறம் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி யூ காட் அப்ரிசியேஷன், எல்லோரும் உங்களை வந்து பாராட்டுறாங்க. அப்போ நீங்கள் வந்து சொன்னால் ஐ லவ் மை செல்ஃப், என்னோடய ஹார்ட் ஒர்க் பார்த்து இப்போ தான் எனக்கே என்ன பிடிச்சிருக்கு, அது வரைக்கும் ஐ ஹேட் மை செல்ஃப். ஓகே, நான் என்னையே வெறுத்தேன். பட் நவ் இட்ஸ் நாட் லைக் தட். ஐ லவ் மை செல்ஃப், ஐ லவ் மை செல்ஃப், எனக்கே என்ன பிடிச்சிருக்குது, அதாவது எனக்கே என்ன, தனக்கு தானே. இதுதான் வந்து இந்த ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லும்போது என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ஸ் மிரர் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அது வந்து அது மேலே அது படும், ஒரு விஷயம் அது மேலே வர்றது, அதே சார்ந்து இருக்கிறது. ஓகே, see I will show you the example now. see இதுதான் வந்து இந்த 7 இது. ஓகே, 7 myself, ourselves, yourself and yourselves, themselves, himself, herself, itself. ஸோ இதுதான் வந்து இந்த 7 ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். அதாவது அவள் தன்னையே திட்டிக்கிட்டா. ஓகே, அது தானே அந்த நாய் வந்து தன்னோட வாலை அதுவே கடிச்சிக்கிச்சு. ஓகே, அவனே அந்த வேலையை செஞ்சான்.
அவன் தானே தன்னை தண்டிச்சுக்கிட்டான். ஸோ திஸ் இஸ் த திங். ஓகே, இப்போ உங்களுக்கு நம்ம எத்தனை 4 ப்ரோனவுன் பார்த்தோம் இல்லையா? ஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்டில் இப்போ ஐ ஒரு சென்டென்ஸில் ஐன்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன். தென் மீ. ஓகே, மீன் வர்றது என்னது? ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகே, தென் மை அப்படின்றது பொசசிவ் ப்ரோனவுன். தென் மை செல்ஃப்னு வந்தால் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு இது பார்ப்போம். ஒரு டாஸ்க் வந்து புக்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பேஜ் 104. அது வந்து என்ன நம்ம பார்ப்போம். அ பாய் ஹேஸ் அ டாக். ஒரு பையன்கிட்ட என்ன இருந்துச்சு? ஒரு நாய் இருந்துச்சு. ஹீ டேக்ஸ் இட் டு அ வாக். அவன் அதை என்ன செஞ்சான்? வாக் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போனான். ஒரு டைம் பாஸ் மாதிரி. சாயங்காலம் இன்னொன்று என்ன பண்ண, சாயங்காலம் காலையில் வந்து வாக் பண்ண கூட்டிகிட்டு போவோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? பாயின்னு ஒரு நவுனோட ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் செகண்ட் டைம் என்ன சொல்கிறோம்? திரும்பவும் அந்த பாயின்றதை சொல்லாமல், அதாவது ரிப்பீட் பண்ணாமல், ரெப்பிட்டேஷனை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? ஹீன்றோம். ஃபஸ்ட் வந்து பாய் ஒரு பையன், அவன் ஒரு பையன்கிட்ட ஒரு நாய் இருந்துச்சு. அவன் அந்த நாய் என்ன பண்ணுவான்? வாக் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போவான். ஸோ இந்த அவன் அல்லது அவர் அப்படின்றத ஹீ. ஓகே, அதான் ப்ரோனவுன். இங்கே இது சப்ஜெக்ட் ப்ரோனவுனாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், அ மேன் கிவ்ஸ் ஹிம் அண்ட் ஐஸ்கிரீம். ஒரு ஆள் அதுக்கு என்ன செஞ்சார்? இல்லை, இங்கே வந்து அந்த பையனுக்கு தான். எ மேன் கிவ்ஸ் ஹிம் அண்ட் ஐஸ்கிரீம். ஒரு ஆள் அந்த பையனுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தாரு. ஹிஸ் டாக் வாண்ட்ஸ் த ஐஸ்கிரீம். அவனோட நாய்க்கு அந்த ஐஸ்கிரீமு தேவைன்னு நினச்சிச்சான். அந்த நாய் நினச்சிச்சான் அவனுக்கு அதுக்கும் அந்த ஐஸ்கிரீம் கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே, அப்போ ஹிஸ் டாக். அப்போ யாரோட டாகு? அந்த பையனோட டாகு. அப்போ இந்த ஹிஸ்ன்றது யாரை குறிக்குது? அந்த பையனை குறிக்குது. அந்த பையனோட, அவன் தான் அந்த டாகோட சொந்தக்காரன் இல்லையா? அப்போ அவன் தான் அதை பொசஸ் பண்ணுறான், அவனுக்கு உரியது அது. அப்போ ஹிஸ் டாக் அப்படின்றது இந்த டாகுக்கு முன்னாடி, இப்போ வெறும் டாகுன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து அவ்வளோ தெரியாது. அப்போ ஹிஸ் டாக் அப்படிங்கும்போது அந்த பையனோட நாயின்றது நம்மளுக்கு இங்கே புரியுது. அப்போ அந்த ஹிஸ் டாகில் அந்த ஹிஸ்ன்றதை நம்ம என்ன சொல்கிறோம்? பொசசிவ் ப்ரோனவுன்னு சொல்கிறோம். ஹிஸ் டாக். இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் see, a boy gives her the paper. ஓகே, ஒரு பையன் என்ன பண்ணான்? அவகிட்ட பேப்பர் கொடுக்குறான். her drawing was nice. அப்போ யாரோட ட்ராயிங் நல்லா இருக்குது? அந்த பொண்ணோட ட்ராயிங். அப்போ ட்ராயிங்கிறது இங்கே வந்து என்னது? பெயிண்டிங். அதாவது வந்து நவுனு. அப்போ யாரோடனா அவளுடைய. அப்போ அந்த ஹர்ன்றது அங்கே பொசசிவ் ப்ரோனவுன். ஓகே, a boy gives her the paper. her drawing was nice. Okay, next என்ன? see, a girl has a pen. ஓகே, ஒரு பொண்ணுக்கிட்ட பேனா ஒன்று இருக்குது. அவள் ஒரு பேனா வச்சுருக்கான். ஓகே, she possesses a pen. she wants a paper. அவளுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு பேப்பர் தேவைப்படுது. ஓகே, அப்போ இந்த she இங்கே என்னது? சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகே, நெக்ஸ்ட் see, there was a building. அங்கே என்ன இருக்குது? ஒரு பில்டிங், ஒரு கட்டடம் இருக்குது. it was very tall. அந்த கட்டடம் எப்படி இருக்குது? அந்த பில்டிங்கு ரொம்ப உயரமாக இருக்குது. ஓகே, இட்டுன்றது அங்கே சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இப்போ இந்த இட்டுன்றது எதை குறிக்குது? அந்த பில்டிங்கை குறிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், workers built it strongly. அந்த தொழிலாளர்கள் என்ன பண்ண, அதை கட்டினாங்களே கட்டிட தொழிலாளர்கள், அவங்க அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான உறுதியாக அவங்க கட்டியிருக்காங்க இல்லையா? நல்ல பலமாக கட்டியிருக்காங்க. அப்போ அந்த இட்டுன்றது அதுன்றது எதை குறிக்குது? அந்த பில்டிங்கை குறிக்குது. ஓகே, ஒர்க்கர்ஸ் பில்ட் இட் ஸ்ட்ராங்லி. அப்போ இந்த இட்டு இந்த இடத்துல என்னவா இருக்குது? சப்ஜெக்ட் ப்ரோனவுனா அல்லது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனா? அது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஏன்னா ஒர்க்கர்ஸ் தான் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகே, இட்டுன்றது அங்கே ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் see, people live in their stories. ஓகே, ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லும்போது என்னது? அது அந்த அடுக்குமாடி இல்லையா? அந்த மாடி வீடெல்லாம் இருக்கு இல்லையா? அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ், செகண்ட். அப்போ இந்த மாடியில் மக்கள் என்ன செய்கிறாங்க? அவங்களோட அந்த மாடியில் இருக்கிறாங்க, அந்த அப்பார்ட்மெண்ட் வரிசையில் அவங்க இருக்கிறாங்க. ஓகே, ஸோ தேயர் அப்படின்னா அவங்களோட. பீப்புள் லீவ் இன் தேயர் ஸ்டோரி.
ஓகே, அவங்களோட மாடியில் அந்தந்த வரிசையில் மக்கள் இருக்கிறாங்க அந்த மாடி வீட்டில். ஓகே, தேர்னா அவங்களுடைய. அப்போ தேர் வந்து இங்கே என்னவா இருக்குது? பொசசிவ் ப்ரோனவுன். தேர் ஸ்டோரி, அவங்கவுங்க அடுக்கில் அவங்க இருக்கிறாங்க. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சி பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் ஆர் பொசசிவ் ப்ரோனவுன். ஓகே, பொசசிவ் ப்ரோனவுன் இப்போ என்னன்றது நம்ம திரும்ப பார்க்கலாம். திஸ் இஸ் மை புக். இது யாரோட புக்கு? என்னுடைய புக்கு. அப்போ திஸ் வந்து இங்கே சப்ஜெக்டாக இருக்குது. அதாவது என்ன சப்ஜெக்ட்? ஜஸ்ட் ஒரு blank subject. It's a dummy subject, you can say. Okay, so this is my book. அப்போ அந்த புக்குன்றத எப்படி அடையாளப்படுத்துகிறீங்க? மைன்னு. அப்போ whose book? my book. அப்போ இந்த whoseன்ற இடத்துல மை இருக்குது. அந்த மை தான் இங்கே பொசசிவ் ப்ரோனவுன். ஓகே, என்னுடைய புஸ்தகம். ஓகே, அப்போ இந்த மை தான் அங்கே பொசசிவ் ப்ரோனவுனாக இருக்குது. நெக்ஸ்ட் சி there are so many technocrats in our country. There are so many, நிறைய technocrats. Technocratsனால் யார்? தொழில் வல்லுநர்கள் இல்லை, நிறைய, அதாவது இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, நிறைய டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அதெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய நாட்டுக்கு வந்து ப்ரோக்ரஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, முன்னேற்றம் சேர்ந்த டெக்னோக்ராட்ஸ். அவங்க வந்து நல்ல தொழிலெலாம் நல்லா உங்களுக்கு வந்து தெரியும், எந்த மாதிரி அதெல்லாம் செய்கிறது அப்படின்னு சொல்லி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸோ மெனி திங்ஸ் அது இல்லையா, அவங்கள அதில் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் தான் நம்ம வந்து டெக்னோக்ராட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ தேர் ஆர் ஸோ மெனி டெக்னோக்ராட்ஸ் இன் ஆர் கண்ட்ரி. யார் கண்ட்ரி? அவர் கண்ட்ரி. யாருடைய நாட்டில்? நம்முடைய நாட்டில். அப்போ நம்முடைய, அப்போ அது வந்து பொசசிவ் ப்ரோனவுன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், யோர் கொஸ்டின் இஸ் நாட் கிளியர். ஓகே, உங்களோட கேள்வி தெளிவாக இல்லை. அப்போ யாரோட கேள்வி? உங்களுடைய. அப்போ அந்த உங்களுடையன்ற அந்த கேள்விகளை வந்து நம்ம எப்படி வந்து யாருடைய கேள்விகள்னு இருக்குது? அவங்களுடைய கேள்விகள், உங்களுடைய. ஸோ அதுதான் வந்து அங்கே உங்களுடையன்றது அங்கே பொசசிவாக இருக்குது. அப்போ யோர் கொஸ்டின் இஸ் நாட் கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் சி their motherland is Germany. அப்போ அங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களோட தாய்நாடு எது? ஜெர்மனி. அப்போ their motherland, அவங்களோட, அவங்களுக்கே உரித்தான, ஓகே, அவங்களோட தாய்நாடு. their motherland is Germany. ஓகே, நெக்ஸ்ட் சி his mother is Mrs. R. Sharmila. ஓகே, அப்போ அந்த பையனோட, எந்த பையனோட? அந்த குறிப்பிட்ட அந்த பேசும்போது எந்த பையங்க நின்றுட்டு யாரை பற்றி பேசினாங்களோ அந்த பையனோட அம்மா. அப்போ அவனோட அம்மா தான், அவன் பொசஸ் பண்ணுறது, அவனோட அம்மா. அப்போ ஹிஸ் மதர். அப்போ அந்த ஹிஸ்ன்ற வேர்டு தான் அங்கே பொசசிவ் ப்ரோனவுன். யூ கேனாட் சே ஹீ மதர். ஹீ மதர்னு சொல்ல முடியுமா? அப்படியே அது ஒரு தப்பாக இருக்கும் இல்லையா, பிழை, தவறு. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்? அவனோட அம்மா. அப்போ அந்த அவனோடன்றது அங்கே பொசசிவ் ப்ரோனவுன். ஹிஸ் மதர் இஸ் மிஸ்ஸஸ் ஆர் ஷர்மிளா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சி ஹர் புக் இஸ் மிஸ்ஸிங். இப்போ யாரோட புக் அங்கே காண போயிருக்குது? அவளுடைய. அப்போ ஹர் புக்கு. இந்த புக்குன்றது நவுனு, ஹர் புக் அந்த புக்கை வந்து நீங்கள் அடையாளப்படுத்துறீங்க. அப்போ இந்த ஹர்ன்றது அங்கே பொசசிவாக இருக்குது. ஹர் புக் இஸ் மிஸ்ஸிங். ஓகே, நெக்ஸ்ட் சி இட்ஸ் டெய்ல் இஸ் கர்லி. இப்போ ஒரு டாகோட டெய்ல்னே வச்சுக்கலாம், அதோட வால் எப்படி இருக்குது? சுருண்டு இருக்குது. அப்போ அதனுடைய, யாருக்கு அந்த வால் சொந்தம்? அந்த டாகுக்கு. அப்போ இட்ஸ் டெய்ல். அப்போ டெய்ல்ன்றது நவுனு, அப்போ இட்ஸ் அப்படின்னு அதை நீங்கள் அடையாளப்படுத்த பொசசிவ் ப்ரோனவுன். ஓகே, ஈவன் சே அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் ஒன் சி எக்ஸாம்பிள் ஃபார் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ரிஃப்ளெக்சிவ் நம்ம பார்த்தோம் இல்லையா, மை செல்ஃப், ஆர் செல்ஃப், யோர் செல்ஃப், தெம் செல்ஃப், இட்ஸ் செல்ஃப், ஹர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், இப்படி வரும் இல்லையா, அந்த 7 இது நம்ம பார்த்தோம். அதில் இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஐ ஆஸ்க்ட் மை செல்ஃப். அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் போட்டுக்குவீங்க, அடுத்தது வேர்ப் போட்டுக்குவீங்க, அடுத்தது ஒருவேளை ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் போட்டுட்டு அடுத்ததாக அந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் போடணும், இல்லாட்டி உடனே ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் போட்டுடலாம். ஓகே, now see this, I asked myself. நான் எனக்கே என்ன நானே கேட்டுக்கிட்டேன், இதான் இதோட அர்த்தம். என்ன நானே கேள்வி கேட்டுட்டேன், இது உனக்கு தேவையா? ஸோ தட் இஸ் மீனிங். ஓகே, ஐ ஆஸ்க் மை செல்ஃப், எனக்கு நானே நான் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் சந்தர்ப்பத்தில் யூஸ் பண்ணான்னா திஸ் இஸ் த திங். ஐ ஆஸ்க் மை செல்ஃப். ஐ ஆஸ்ட் மீன் நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகே, ஐ ஆஸ்க் மை செல்ஃப் அப்படின்னா எனக்கு நானே. ஓகே, ஹீ டிட் இட்
by we we அது W. We did it by ourselves. இந்த வேலை இந்த அத்தனை வேலையும் நாங்களே செஞ்சிடும். வெளியிலேருந்து யாரும் ஆளெல்லாம் கூப்பிடவே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து அவுட் சைடர்ஸ் யாருமே கூப்பிடாமல் எல்லா வேலையும் நாங்களே ஷேர் பண்ணி செஞ்சிட்டோம். அப்போ நாங்களே இத்தனை வேலையும் செஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை, ஒரு இது ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்குன்னு நீங்கள் என்ன சொல்வீங்க? இப்படி சொல்லுவோம், we did it by ourselves. We did all the work by ourselves. நாங்களே ஓகே இத்தனை வேலையும் நாங்களே செஞ்சுக்கிட்டோம். இதுதான் இதோட இது. ஓகே, இந்த ourselves அங்கே ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். நெக்ஸ்ட் ஒன், கீப் இட் ஃபார் யுவர் செல்ஃப். இதை நீயே வச்சுக்கோ, இது உனக்கு தான், இது உனக்கே உனக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் த திங், கீப் இட் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்களே இதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், தே குக் த பிரேக்ஃபாஸ்ட் பை தெம்செல்ஸ். ஓகே, காலையில் எழுந்துச்சு பார்த்தோன்னா குக்கை காணாங்க, அவர் அங்கே இல்லை, அந்த அம்மா ஆப்சென்ட், அவங்க வரல. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்களே சமையலே தெரியாது, இருந்தாலும் தெரிஞ்ச வரைக்கும் பண்ணலான்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களே அதை சமைச்சிட்டு. அப்போ அவங்க எப்படி சொல்லுவாங்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், அப்புறம் நாங்களே அதை சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, நாங்களே எங்களுக்குள்ள ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணி சமைக்க ஆரம்பித்தோம். ஸோ will you say they cook the breakfast by themselves? by themனு நிறுத்தக்கூடாது, by themselves, அவங்களே அதை சமைச்சிட்டாங்க. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் அவங்களே சமைச்சாங்க. தட்ஸ் அ திங். நெக்ஸ்ட் see, ரேகா asked the question to herself. ரேகா என்ன பண்ணினா, அவள் தனக்குத்தானே அந்த கொஸ்டின்ஸை கேட்டுக்கிட்டா. இதெல்லாம் எதனால் நடந்துச்சு, இதனால தான் இப்படியே நினச்சப்போ ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன், ஒரு தனக்குத்தானே வந்து கேள்வி கேட்டு அதுக்கெல்லாம் என்ன செய்கிறது, கரெக்டாக இல்லையான்னு சுய பரிசோதனை இல்லையா, செல்ஃப் எக்ஸாமினேஷன். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் இப்படி நீங்கள் சொல்லணும், ரேகா ஆஸ்க் த கொஸ்டின் டு ஹர் செல்ஃப். அவள் தனக்குத்தானே கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த பேபி ஸ்போக் டு இட் செல்ஃப். அந்த குழந்தை என்ன பண்ணிக்குது, தானே இந்த கை குழந்தைங்களாம் என்ன செய்யும், அப்போ பார்த்தீங்கன்னா தானே கை காலெல்லாம் அப்படியே போட்டு அடிச்சுக்கோங்க இல்லையா, அப்படியே உதறிட்டு அப்புறம் தானே பேசிகிட்ருக்கும் இல்லையா. பேபிஸ் வந்து அந்த மாதிரி செய்யும், தனக்கு தானே பேசிகிட்ருக்கும். யாருமே இல்லைன்னா இந்த பேபிஸ் என்ன பண்ணுவோம், தானே பேசிகிட்ருக்குங்க இல்லையா. அம்மாவோ அப்பாவோ பக்கத்தில் வர்ற வரைக்கும் தனக்கு தானே நல்ல மூடில் இருந்தால் பேசிகிட்ருக்குங்க இல்லையா அந்த மழையிலே. ஸோ அந்த நேரத்தில் அந்த பேபி ஸ்போக் டு இட் செல்ஃப், தனக்கு தானே அந்த குழந்தை பேசிகிட்டு இருக்குது. Okay, so that's the thing. So I hope you understood this. So you go through all these topics very well. Okay, நல்ல இது வந்து நிறைய தடவை நல்லா பார்த்து எழுதி பாருங்கள். if you have any doubt, ask question to yourself. நீங்கள் உங்களுக்கே questions கேட்டு பார்த்துக்கோங்க. எப்பவுமே வந்து question கேட்டு பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இன்கேஸ் யூ ஹாவ் டவுட், ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஒரு பேப்பர்லேயோ ஒரு நோட் புக்லேயோ எழுதி யூ கோ அண்ட் சப்மிட் டு ஸ்கூல், அண்ட் வென் ஐ கம் டு ஸ்கூல் ஐ வில் கிளியர் தட். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தேன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ யூ ஒர்க் ஹார்ட், ஒர்க் வெல், டோன்ட் ப்ளே மோர். ஓகே, ஒர்க் ஹார்ட் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ் வெரி clearly and come up with the topic. Okay, all the best. Thank you.